உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? இந்த வாட்டி நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னா என்ன வாங்கி தருவேன்? முதல்ல பாஸ் ஆகு, அப்புறமா பார்த்துக்கலாம். பாத்தியா, நீ கூட எனக்கு கிண்டல் பண்ற பாரு. இதுக்குன்னே பாஸ் ஆகி காட்டுறேன். நீ பாஸ் ஆனா முதல்ல சந்தோஷப்பட போகிறது நான் தான். நீ பாஸ் ஆனா காலேஜில் சேர்ப்பேன், ஃபெயில் ஆனா அப்பா கூட மாடு மேய்க்க போன அனுப்பிச்சி விட்ருவேன். ஆனா நீ சரியில்லைம்மா, நல்லா பிளான் பண்ற. என்னை காலேஜ் சேர்த்து விட்டு ஒழுங்கா படிக்க வைக்கிற வழியை பாரு. நான் எப்படியாவது பாஸ் ஆகிற வழியை பார்க்குறேன். அதுக்கு நீ முதல்ல பாஸ் ஆகிட்டு பேசு, சரியா? அப்பா அம்மா, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா. ஒரு மாதிரி கிறுக்கலாக வருது. அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா ஏஞ்சிருமா, பயமா இருக்குமா. ஃபோன் வேற கொண்டு வரலம்மா. அம்மா ப்ளீஸ்மா ஏஞ்சிருமா, பயம் பொறுத்தாதம்மா. ஐயோ கடவுளே, இந்த நேரம் பார்த்து யாருமே இல்லையே. ஏய் என்னாச்சு? ஏய் யாரு உங்க? என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. பயமா இருக்கு, கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? சரி சரி, ஒன்றும் இல்லை, பயப்படாத. இந்தா உன் வீட்டுக்கு யாருக்குன்னா கால் பண்ணு. ஃபோன் எடுப்பா ப்ளீஸ். இங்கே பாரு, அழாத. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், ஒன்றும் இல்லை. நான் டாக்டர் தான். எனக்கு தெரிஞ்சவங்க லோ ப்ரெஷரில் தான் மயங்கியிருப்பாங்க. இரு, நான் தண்ணி கொண்டு வரேன். எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல ஹெல்ப் பண்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ஏஞ்சிரு. எங்கள் அம்மாவை நாங்கள் தூக்கிக்கிறோம், நீ ஏஞ்சிரு, வண்டியில ஏறு. அண்ணா கணேஷனா, அவங்களுக்கு கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இதோ வரேன் தம்பி. என்னம்மா வீட்டில் யாரும் ஃபோன் எடுக்கலையா? அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். அவள்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவளே பயந்து போயிருக்கா. தம்பி ஒரு கை மட்டும் பிடிங்க, நான் தூக்கிடுறேன். அம்மா நீ வண்டியில போய் பின்னாடி உட்காருடா. அண்ணா பார்த்து தூக்குங்க. நீ அழுவாத, ஃபர்ஸ்ட் நீ வண்டியில ஏறு. தம்பி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போலாமா இல்ல வேற எங்கனா கூட்டு போலாமா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க தம்பி வாங்க. எந்தெந்த பக்கம்? டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி மயங்கி விழுந்துட்டாங்க, என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? ஆதி தம்பி, பேஷண்ட் இப்போ எங்க இருக்காங்க? பேஷண்ட் வார்டில் தான் இருக்காங்க. டாக்டர் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் நானே வந்து கேட்டேன். சரி தம்பி, நான் உடனே வந்து பாக்குறேன். இவங்க தான் டாக்டர், நான் சொன்ன பேஷண்ட். பிபி எல்லாம் செக் பண்ணிட்டாங்களா? 220க்கு மேலே இருக்கு டாக்டர், அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்களான்னு தெரியல. ஆதி, பேஷண்ட் கூட யாரும் இல்லையா? தனியா இருக்காங்க? அவங்களோட பொண்ணு இருக்கா டாக்டர், ஆனால் ரொம்ப பயப்படுறா, அதனால தான் நான் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் இருந்து யாராவது வர சொல்கிறேன் டாக்டர். ஓகே ஓகே ஆதி, நான் பேஷண்ட் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். நீங்களும் வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், கொஞ்சம் பாருங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அப்பாவுக்கு தானே கால் பண்ண சொன்னேன், எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பா ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. வேற யாரோட நம்பருமே எனக்கு தெரியல. உங்க அம்மா ஜஸ்ட் பிபி அதிகமா இருக்கு, அதனால மயங்கிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, சரியாயிடுவாங்க. வீட்டுக்கு உங்க அம்மா கூட்டிகிட்டே கிளம்பலாம். இது என் ஹாஸ்பிட்டல் தான், எதுக்கும் பயப்படாத. அம்மா இப்போ கண்ணு முழிச்சிட்டாங்களா? உங்க அம்மா கண்ணு முழிச்ச உடனே டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். உன் பேர் என்ன? என் பேரா? எதுக்கு கேக்குறீங்க? உன்னை போய் பேர் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சாரி என் பேர் அனு. உன்னை பேர் தெரியாம ஏன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் பேர் கேட்டேன். ஆனா உன் பேருக்கு அதுவே மேல். உங்க பேர் என்ன? என் பேர் ஆதி. நைஸ் டு மீட்டிங் யூ. நீ இப்போ என்ன படிச்சிட்டு இருக்க? நான் இப்போ 12th படிச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கா? ஆமாம், எக்ஸாம்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒரு சிலது வேணும்னு சொல்லியிருந்தேன், அதான் அம்மா வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்போ தான் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம், நீயும் அதே ஸ்கூல் தானே? நீ என்ன படிச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நீ என்னை பார்க்கும்போது நான் யூனிஃபார்ம்ல இருந்தேன், ஆனா நான் உன் கிளாஸ் கிடையாது, நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓ, அப்போ நீ என் ஸ்கூல் சீனியரா? இல்ல, எனக்கு புரியல. நீ இந்த வருஷம் தான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கியா? ஆமாம், நான் இந்த ஸ்கூல் இப்போ தான் சேர்ந்தேன். இந்த இயர் மட்டும்தான் இங்கே படிக்கிறேன், அதுவே எனக்கு பிடிக்கல. ஓ, அதான் என்ன தெரியாம இருக்க. நான் அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே ஃபேமஸ், தெரியுமா? ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. என்ன ஃபோன் பேச தனியாக போயிட்டா? ஒருவேளை லவராக இருக்கும் போல. ஹலோ, சொல்லு ஸ்ருதி. எரும மாடு எங்கே? எரும மாடு போனேன், உனக்கு ஃபோன் பண்ண வெயிட்டிங்லேயே வருது. அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலா? யாருக்கு என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்டோட அம்மாவா? யாருடா, எங்களுக்கு தெரியாம? நேற்று காஃபி ஷாப்பில் பார்த்தோம்ல, அந்த பொண்ணோட அம்மா.
அதான் வந்தேன். டேய் என்னடா ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுக்குற? எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஃப்ரீயா? ஏய் நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ என்ன அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க? என்னடா உண்மையாவே லவ் பண்றியா? நாங்க ஏதோ சும்மா கலாய்ச்சோம்டா. ஐயோ சுத்தி, இங்க சீனே வேற. அந்த பொண்ணு தனியா பயந்துட்டு இருந்தா. சரி 2-3 வாட்டி பார்த்துருக்கோமேன்னு ஹெல்ப் பண்ண, வேற எதுவும் இல்லை. நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ ஃபோனை வை. இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? ஏய் சாரிடா, சாரி சாரி சாரி. தெரியாது, சும்மா கேட்டேன். எனக்கும் லைட்டா டவுட்டா இருந்துச்சுடா, அதான். ம், உன் டவுட்டை கிளியர் பண்ண தான் நான் இங்கே இருக்கேன். நினச்சிட்டு போடி, எனக்கு என்ன வந்துச்சு. சரி சரி, நீ ஃபோனை வை. அவங்க அப்பா கால் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், செகண்ட் லைன் வருது. பாய். அனு, உங்க அப்பா ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், இந்தா. அப்பா எங்கப்பா போன? எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறது, ஏன்ப்பா ஃபோன் எடுக்கல? அம்மா வர வழியில மயங்கிட்டா, இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். ஷோ, வாட்டர் ஃபால்ஸ் ஆரம்பிச்சிட்டாளா? இவளுக்கு வேற வேலையே இல்லை. ஆனால் ஒன்று கட்ட போகிறான் பாவம். மக்களே, என்ன சொல்ற நீ? இப்போ எங்க இருக்கீங்க? அப்பா இங்க ஆதி ஹாஸ்பிட்டல்ல மாஸ் ஜெனரல்னு ஒரு யூனிட் இருக்கும், அங்க இருக்கேன்ப்பா. சீக்கிரம் வா, எனக்கு பயமா இருக்கு. அழுவாத மக்களே, அப்பா வந்துட்டேன். கூட யாரும் இல்லையா? நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ அங்கேயே இருமா, நான் அப்பா வந்துட்டே இருக்கேன். அழக்கூடாது அழக்கூடாது, நான் வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. சரிப்பா, எதுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணு. சரி மக்களே, சரி. கூட யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட ஃபோனை கொடுமா. சரிப்பா, இந்தாங்க. ஏய், என்ன ஆச்சு? அப்பா கூட யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட போனை கொடுக்க சொன்னாங்க, அதான். என்ன இருடி, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஃபோனை கொடு. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். தம்பி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்ப்பா. அது வரைக்கும் என் பொண்ணை பார்த்துக்கோங்க. ஓகே அங்கிள், நீங்கள் ஒன்றும் பயப்படாம வாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷத்தில் எழுந்துருவாங்க. தம்பி, நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்ததா? ஆமாம் அங்கிள், நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தோம். அந்த டைமில் இவங்க மயங்கி விழுந்திருந்தாங்க, அதனால கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிப்பா. நான் நேர்ல வந்து உன்னை சந்திக்கிறேன். ஓகே அங்கிள், ஓகே. ஒன்று பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க, வரியா ஜூஸ் குடிக்கலாம்? நீ இப்படி பொறுமையா பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இது மாதிரியே பேசு. சரி வா, எப்படியோ பேசுகிறேன். ஆமாம், 12th படிக்கிற ஒரு ஃபோன் கூடமா வச்சுருக்க மாட்டேன்? ஃபோன்லாம் இருக்கு, வீட்டில் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுல்ல இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி. நான் யூஸ்வலாக ரீசார்ஜே பண்ண மாட்டேன். அந்த ஃபோன் இருந்தாலுமே வேஸ்ட்டு. சரி, இனிமேல் அப்படி பண்ணாத. எமர்ஜென்சிக்காவது ஃபோன் எடுத்துடுவான். நான் வந்ததுனால ஓகே, இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன்? இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறேன். சரி, போகும்போது அப்படியே நம்பர் கொடுத்துட்டு போ. சிரிச்சது போதும். உன்னை நார்மலாக்க தான் அப்படி சொன்னேன், ஒன்றும் தேவையில்லை. உன் நம்பர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நீயே ஒரு அழுமூஞ்சி. அப்புறம் பெரிய வாயாடி, பெரிய பெரிய வாயாடி. உன் அளவுக்கு வாய் நான் யாரையுமே பார்த்ததில்ல. என்னை அவ்வளோ ஈஸியாக பேசிட்டல நீ. ஏன் நம்பர் உங்களுக்கு வேணாமா? ஓகே, எங்கள் அப்பா ஃபோனில் இப்போ உங்கள் நம்பர் இருக்கும். அந்த ஃபோனை எடுத்து நான் உங்களுக்கு டெய்லி ஒரு 1/2 hour அது கால் பண்ணி உங்களை பேசி சாவடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒழுங்காக எழுதி முடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களை எப்படி கூப்பிட்றது? நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைனா என் இஷ்டத்துக்கு நானே ஒரு பேர் வச்சிருவேன். நீ என்னை எப்படி வேணால் கூப்பிடலாம், ஏன்னா நான் உன்னோட ரொம்ப பெரியவன் கிடையாது. உன் விருப்பம் போல் என்னை கூப்பிட்டுக்கோ. வாடா போடா ஆதி, எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, உன் இஷ்டம் தான். அப்போ சரி, இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களை கூப்பிட்றேன். ஏ அனு, எப்போவும் நீ இப்படி தானா? தொணன்னு ஏதாவது பேசிட்டு துருன்னு இருப்பியா? எனக்காகவே பிறந்தானே, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஜூஸ் குடிக்க போலாமா? எனக்காகவே வருவானே. அது என்ன இவன் தெரிஞ்சுதான் பண்ணுறானா? கையை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஹே, என்னாச்சு? அப்படியே ஸ்லோ மோஷனில் நின்றுட்டு இருக்க, வா. இல்லை, கை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியாமல் எங்கேயாவது போயிட போகிறேன்னு தான் கை பிடிச்சேன், வா. என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன்.